அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ளங்கள் அனைவருக்கும் சலாம் கூறிக்கொள்வது ஃபஸல் மஸ்ஊதி. சோதனையானாலும் வேதனையானாலும் புகலிடம் அவனிடமே. ஏக வல்லவன் தன் அடியார்களின் பாவங்களை மன்னிக்கவும் அவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்தவும் பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தவும் தன் அடியார்கள் தன்னை மறந்து வழித்தவறி போகும்போது அவர்களை வழிபடுத்தவும் காலத்திற்கு ஏற்ப சிலருக்கு சோதனையையும் சிலருக்கு வேதனையும் கொடுக்கிறான். இப்படியாக நமக்கு மட்டுமல்ல நம் முன்வந்தவர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். அவனது இறை தூதர்களையும் அல்லாஹு தாலா சிலருக்கு சோதனையும் சிலருக்கு வேதனையும் கூட கொடுத்திருக்கிறான். இப்படி அந்த இறை வல்லவன் நமக்கு சோதனையையும் வேதனையும் தருவது நிச்சயமாக நமது நன்மைக்கே. இரக்கம் குணம் கொண்ட அல்லாஹு தாலா நம்மை பரீட்சிப்பதற்காக வேண்டி சோதனையை தந்தாலும் சரி அல்லது நமது தவறுக்கான தண்டனையாக வேதனையை தந்தாலும் சரி, நிச்சயமாக இரண்டினுடைய முடிவும் நமது நல்லதாக தான் முடிக்கின்றான். உதாரணமாக சோதனையின் போது நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமது அந்தஸ்துகளையும் உயர்த்துகிறான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய துக்கம், பழி, துன்பம், அவமானம், தீங்கு அனைத்திலுமே அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான், அவனை குத்தக்கூடிய சிறு முள்ளாக இருந்தாலும் என்றார்கள். அதே போன்று சோதனை நம்மை நயவஞ்சகர்கள் விட்டும் பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆம், சோதனையின் போது நிச்சயமாக நயவஞ்சகர்கள் நம்மை விட்டு ஓடிவிடுவார்கள். எனவேதான் உஹது போரின் போது நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபையின் தலைமையில் சிலர் ஓடியும் விட்டார்கள். எனவேதான் அல்லாஹு தாலா இப்படியாக கூறுகிறான், உங்களில் அரைப்போர் செய்வோரையும் பொறுமைசாலிகளையும் நாங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம், மேலும் உங்களுடைய செய்திகளையும் நாங்கள் அறிவிப்போம் என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் முஹம்மத் என்ற சூறாவில் 31வது ஆயத்தில் கூறியுள்ளான். இதே போன்று நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்முடைய சோதனைகளில் அந்தஸ்துகளையும் பாவ மன்னிப்புகளையும் நயவஞ்சகரிட்டு நம்மை பிரித்தும் காட்டுகிறான். இப்படியான சோதனை நமக்கு மட்டுமல்லாமல் பலருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் அனைவருக்கும் ஒரே போன்ற சோதனை அல்லாஹு தாலா தருவதில்லை. ஒரு தடவை முஸஅப் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், மக்களில் யார் அதிகமாக சோதிக்கப்படுவார் என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்கள், பின்பு அவர்களை போன்றவர்கள், ஒவ்வொரு மனிதனும் அவருடைய தீனுக்கு ஏற்றபடி சோதிக்கப்படுவார். ஒருவர் அவர் தீனில் உறுதியாக இருப்பாரேயானால் அதற்கு ஏற்றாறு போல் கடுமையாக சோதிக்கப்படுவார். ஒருவர் தன்னுடைய தீனில் லேசாக இருப்பாரேயானால் அதற்கு ஏற்றாறு போல் லேசாக சோதிக்கப்படுவார். அடியான் பூமியின் மீது தனது பாவங்கள் விடுபட்டு நடக்கும் வரை சோதிக்கப்படுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி சில மனிதர்கள் பரீட்சைக்காக வேண்டி சோதிக்கப்படுவதை போன்று சில அடியார்களின் தவறுக்கு அல்லாஹு தாலா உலகிலேயே தண்டனையும் கொடுக்கிறான். ஆம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறுக்காக வேண்டி சொர்க்கத்திலிருந்து உலகிற்கு வந்ததை போன்று யூனஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையின்றி சென்றதால் மீனின் மூலமாக விழுங்கப்பட்டதை போன்று. என் அன்பின் இனிய இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகளில் நிச்சயமாக அதன் முடிவு நமது பாவ மன்னிப்பு மற்றும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தருவதோடு நயவஞ்ச கூட்டத்திலிருந்து நம்மை பிரித்தும் காட்டுகிறது. இன்னும் நமது வேதனைகளில் உலகிலேயே நமது தவறுக்கு தண்டனையை பெற்று மறுமை நாளில் ஈடேற்றம் பெற செய்கிறது. இவ்வளவு நன்மைகளை நமக்கு தரும் அல்லாஹு தாலா அவற்றுக்கான தீர்வையும் நமக்கு தந்துள்ளான். சோதனையில் உள்ளவர்களுக்கு பொறுமையுடன் இருந்து அவனிடமே உதவி தேடும்படி கூறியுள்ளான். எனவேதான் அவனுடைய திருக்குர்ஆனில் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்றும் கூறியுள்ளான். இன்னும் சோதனையில் திருந்தாமல் அதே தவறை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த ஆயத்தின் தொடர்ச்சியாக இப்படியும் கூறுகிறான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், நிச்சயமாக அது உள்ளட்சம் கொண்டவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும் என்றும் சொல்லியுள்ளான். எனவே சோதனைகளின் போது நாம் பொறுமை கொண்டு நமது உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பவில்லை என்றால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வை மிக மிக பயப்பட தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். காரணம், நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல் பொறுமை கொள்ளாமல் இருக்கும்போது அல்லாஹ் நம்மை அதே சோதனையில் அப்படியே பீடிக்க வைத்திருப்பான்.
இன்னும் நிச்சயமாக நான் பொறுமை என்ற வார்த்தை வரும்போது தற்காலத்தை மனதில் கொண்டு சில குறிப்பிட்ட விஷயங்களை நான் மேல் குறியீடு இட்டு கூற கடமைப்பட்டுள்ளேன். சகோதரர்களே, நாம் சோதனைகளின் போது பொறுமை கொள்வதன் மூலமாக எத்தகைய வெற்றி கிட்டும் என்பதற்கு சஹாபாக்களின் ஒரு உதாரணம் கூறுகிறேன், கேளுங்கள். சஹாபாக்கள் தான் பிறந்து வளர்ந்த மக்கா விட்டும் தனது உடைமைகளை விட்டும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று தனது சோதனையில் பொறுமை கொண்டவர்களாக மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். எனவே அல்லாஹு தாலா இவர்கள் சென்ற இடத்தில் அன்சாரி சஹாபாக்கள் மூலமாக இவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்தான். இன்னும் பல வருடங்கள் கழித்து மீண்டும் மக்காவை நோக்கி உம்ரா செய்வதற்காக வந்த முஸ்லிம்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்காவில் நுழைய விடாமல் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு பக்க சார்பற்றதாக ஒரு உடன்படிக்கை எழுதி முஸ்லிம்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திருப்பி அனுப்பினார்கள். எனவே அல்லாஹு தாலா அவர்கள் கொண்டிருந்த பொறுமை, அவர்களின் மீது அல்லாஹ் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக அதே மக்காவினுள் கண்ணியமான முறையில் நுழைவித்தான். இவர்கள் யார்களை கண்டு பயந்து இஜ்ஜத் சென்றார்களோ அத்தகைய காஃபிர்கள் இவர்களுக்கு பயந்து சிலர் வீடுகளிலும் சிலர் ஊரை விட்டும் ஓடினார்கள். நீங்கள் கேட்கலாம், அனைத்து சஹாபாக்களும் அந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருந்தார்களா என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தகைய ரோசக்காரர் என்பது நமக்கு தெரியும். அவர்கள் உதைபியாவின் உடன்படிக்கையின் போது கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நாம் உண்மையிலே தான் இருக்கின்றோமே, ஏன் நாம் பயப்பட வேண்டும் என்று மிக நீண்ட உரையை நடத்தினார்கள். போதற்கு அதே உரையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடனும் நடத்தினார்கள். அப்பொழுது அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபத்ஹுடைய முதலாவது ஆயத்தை இறங்கவும் அவர்கள் அப்படியே மகிழ்ச்சியாக நிதானமாக சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே பொறுமையாக இருக்கும்போது நாம் பொறுமை கொள்வதில் எந்த ஒரு தயக்கமும் கொள்ள வேண்டியதில்லை. பொறுமை கொள்வோம், ஈடேற்றம் அடைவோம். நமக்கு சோதனை ஏற்படும் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிக்கொள்வோம். இதனை அல்லாஹு தாலா அவனுடைய திருக்குர்ஆனில் பக்ரா என்ற சூறாவில் 156வது ஆயத்தில் கூறியுள்ளான். அவர்கள் எத்தகையவர் என்றால், அவர்களுக்கு சோதனை ஏற்படும் போது நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்க்குரியவர்கள், அவனின் பக்கமே திரும்பக்கூடியவராகவும் இருக்கிறோம் என்று கூறுவார்கள் என்று அல்லாஹு தாலா கூறியுள்ளான். எனவே நாமும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் போன்றே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நாம் சோதனைகளின் போது சொல்லிக்கொள்வோம். சோதனைக்கு அடுத்தபடியாக வேதனை உள்ளவர்களுக்கு தௌபா செய்யும்படி அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறான். இன்னும் நபிமார்களின் தௌபாக்களையும் முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகிறான். குறிப்பாக நாம் முன்னே சொன்னது போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாக்களையும் அல்லாஹு தாலா கூறுகிறான். சூரத் ஆராஃபில் 23வது ஆயத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாவை கூறி காட்டுகிறான். எங்கள் இறைவா, நாங்கள் எங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்து விட்டோம். நிச்சயமாக நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் கை சேதமானவர்களாக ஆகிடுவோம் என்று அவர்கள் இருவர்கள் கூறியதாக அல்லாஹு தாலா கூறுகிறான். இன்னும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌபாவை பற்றி கூறும்போது அல்லாஹு தாலா சூரத் அன்பியாவில் 87வது ஆயத்தில் இப்படி கூறுகிறான், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ மிக பரிசுத்தமானவன். நிச்சயமாக நான் அநியாயக்கால் ஒருவனாக ஆகிவிட்டேன் என அவர் இருளில் அழைத்தார் என அல்லாஹு தாலா கூறியுள்ளான். இன்னும் அதற்கு அடுத்த ஆயத்திலேயே அல்லாஹு தாலா, அவருக்கு நாம் பதிலளித்தோம், துக்கத்திலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம், இவ்வாறு விசுவாசிகளை நாம் காப்பாற்றுவோம் என அல்லாஹு தாலா வாக்களிக்கிறார். எனவே இந்த ஆயத்திற்கு ஏற்றபடி நாம் நமது வேதனைகளின் போது அல்லாஹு தாலாவிடம் தௌபா செய்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹு தாலா நமது பாவங்களை மன்னித்து நமது வேதனையிலிருந்து நம்மை விடுவிப்பான். நிச்சயமாக தௌபாக்களில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌபாவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தௌபாக்களும் மிக சிறந்ததாகும். எனவே நமது சோதனைகளின் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வதையும்,
நமது வேதைகளின் போது ரப்பனா தொலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூன மினல் காசிரீன் என்று சொல்வதையும், அதே போன்று லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று தௌபா செய்வதையும் மறக்காமல் முடியுமான அளவு சொல்லிக்கொள்வோம். அதே போன்று நம்மால் முடியுமான அளவிற்கு நமது கிடைக்கும் நேரமெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் இஸ்திக்ஃபார் செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாவமும் செய்யாதவர்களாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள். எனவே நம்மால் முடிந்த அளவுக்கும் நாம் இஸ்திக்ஃபார் செய்து கொள்வோம். என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தாரையும் நம் சமூகத்தாரையும் அல்லாஹு தஆலா சோதனையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் காப்பாற்றுவானாக. ஆமீன்.